வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம அறிவியல் தொழில்நுட்பத்தால உருவான மான்ஸ்டர்கள் மனிதர்கள் கூட எப்படி இணக்கமா சேர்ந்து வாழ்ந்தாங்கன்ற கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இத சுருக்கமா சொல்லணும்னா, ஆரவாரமே இல்லாத ஊருக்குள்ள ஒரு பெரிய மலை இருக்கு. அதுக்கு மேல இருக்க ஜமீன் கோட்டையில மான்ஸ்டர்களை உருவாக்கும் நவீன மிஷினை கண்டுபிடிச்சிருக்காரு ப்ரொஃபசர். அதை பயன்படுத்தி ஏகப்பட்ட மான்ஸ்டர்களை உருவாக்குறாரு. அதுல ஒருத்தன் பேரு தான் ஸ்டிட்ச்ஹெட். அவன் ப்ரொஃபசரோட பாசத்துக்கு எங்கேயே அது கிடைக்காம கோட்டையை விட்டு வெளியே போயிடுறான். அவனை கூட்டிட்டு வந்த சர்க்கஸ்காரனுங்க ஊர் மக்கள் கிட்ட காமிச்சு சில்லறை சம்பாதிக்கிறானுங்க. அப்போ அங்க இருக்க சின்ன பொண்ணு மூலமா யார் அவன் மேல உண்மையான பாசம் வச்சிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ண போறான்? இவனை போலவே மத்த மான்ஸ்டர்கள் கோட்டையில இருக்குதுன்னு தெரிஞ்ச சர்க்கஸ்காரனுங்க என்ன பண்ணுவானுங்க? இப்படி பல கேள்விகளுக்கு பதில நாம ஸ்டிட்ச்ஹெட் படத்தோட விளக்கத்துல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் ஆர்வமே இல்லாத ஆளுங்க இருக்க ஊருக்குள்ள ஃபுல்பர்ட்ன்ற ரிங் மாஸ்டர் நடமாடும் சர்க்கஸை கொண்டு வராரு. உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தையே பார்க்காம கஷ்டத்துல இருக்கீங்களா? அதை கொஞ்ச நேரம் மறந்துட்டு பொழுதுபோக்க என் சர்க்கஸை பார்க்க வாங்க. இங்க மனித உருவத்தில் இருக்கும் மரக்கர்களை ஒவ்வொருத்தரா நான் காட்டுறேன். முதல்ல உடம்ப இஷ்டத்துக்கு வளைக்கக்கூடிய ரப்பர் மேனை பாருங்கன்னு காட்டுறாரு. அந்த ஆளு பாவம் காலை ஏடாகுடமா தலைக்கு மேல வச்சு தவறி விழுந்துடுறாரு. அடுத்ததா எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய கனிமாவை பாருங்கன்னு காட்டுறாரு. அவங்க பூத கண்ணாடி மூலமா எல்லாரையும் பார்த்து உனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, உனக்கு சக்கரை நோய் இருக்கு, உனக்கு மூளைக்காய்ச்சல் வந்துரும்னு பார்வையாளர்களை சபிக்கிறாங்க. கடைசியா உடஞ்சு போன கண்ணாடி தூள்ல நெருப்பு கொளுத்தி விட்டு அதுல நடக்க போற இரட்டை சகோதரர்களை காட்டுறாரு. ஆனா அவனுங்க ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு அண்ணங்காரன் தம்பியை தூக்கி வீசுறான். இப்படி கோமாளித்தனம் பண்றவனுங்களை காட்டி சில்லறைய வசூல் பண்ணலாம்னு பார்த்தா ஊர்ல இருக்கிறவனுங்க ₹1 கொடுக்காம அங்கிருந்து கிளம்பி போயிடுறானுங்க. அதை பார்த்து இனிமே என்னால யாரையும் பயமுறுத்த முடியாதா, இனிமே இந்த சர்க்கஸை நடத்தவே முடியாதுன்னு புலம்பி அழுவுறாரு ஃபுல்பர்ட். அவர்கிட்ட இந்த ஊர்ல இருக்கவங்க இதை விட மிகப்பெரிய மான்ஸ்டர் எல்லாம் பார்த்துருக்காங்கன்னு சொல்ற ஆரபெல்லான்ற குட்டி பொண்ணு. அது எங்கம்மா இருக்குன்னு கேட்டா, அந்த மலைக்கு மேல இருக்கு பாருங்க ஜமீன் கோட்டை, அங்கதான் ரணக்கொடூர மான்ஸ்டர்கள்லாம் இருக்குன்னு காட்டுறா. அப்பா அவளோட அத்தை வெளியூர்காரனுங்க கிட்ட என்னம்மா பேச்சு உள்ளவான்னு கூப்பிடுறாங்க. சரின்னு ஃபுல்பர்ட்டுக்கு டாட்டா காமிச்சிட்டு அவளும் போயிடுறா. அப்படி என்ன இருக்கு அந்த ஜமீன் கோட்டையிலன்னு ஃபுல்பர்ட் யோசிக்கும் போதுதான் கலவரமான டைட்டில் கார்டே போடுறாங்க. அந்த கர்ணக்கொடூர ஜமீன் கோட்டைக்குள்ள பைத்தியக்கார ப்ரொஃபசர் ஒருத்தர் இருக்காரு. இவருதான் மான்ஸ்டர்களை உருவாக்கும் நவீன மிஷினை கண்டுபிடிச்சிருக்காரு. அவருக்கு துணையா ஒரு பேஸ்பால் மண்டையன் இருக்கான். அவன் பேரு தான் ஸ்டிட்ச்ஹெட். அவன் ப்ரொஃபசர் கிட்ட போதிய மின்வசதி இல்லாம புதுசா ஒரு மான்ஸ்டரை உருவாக்க முடியாதுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அவனை கொஞ்சம் கூட சட்டை பண்ணாம மிஷின் ஆன் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு ப்ரொஃபசர். அதனால ஸ்டிட்ச்ஹெட் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க நேரத்துல நிச்சயமா இடி இடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு கோட்டைக்கு மேல போய் ஒயர் கனெக்ட் பண்ண கொடைய வச்சிடுறான். அதுல இடி விழுந்ததும் போதிய மின்சார சக்தி கிடைச்சி புது மான்ஸ்டர் உருவாகிடுது. அதுக்கு 3 கை இருக்கு. அதுல ஒண்ணு லேடிஸ் கையா இருக்கு. அதை பார்த்ததும் இந்த மான்ஸ்டர் தான் என்னோட மிகப்பெரிய கண்டுபிடிப்புன்னு கத்திக்கிட்டு இருக்காரு ப்ரொஃபசர். ஆனா 3 கை மான்ஸ்டர் அவரை அலேக்கா தூக்கி பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ ஸ்டிட்ச்ஹெட் செவுத்துல போய் எக்ஸ் மார்க்க போட்டு இந்த பக்கமா ஓடுன்னு கத்துறான். உடனே புது மான்ஸ்டர் அதை நோக்கி ஓடி வந்து செவுத்த உடைச்சுக்கிட்டு போகுது. அப்போ ப்ரொஃபசர் இதை சட்டை பண்ணாம அடுத்த கண்டுபிடிப்புக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஆளுக்கு இதே பொழப்பா போச்சுன்னு ஃபீல் பண்ண ஸ்டிட்ச்ஹெட் கிரேன் மூலமா புது மான்ஸ்டரை விரட்டிக்கிட்டு போறான். அதை நவீன உபகரணங்கள் மூலமா அழகா தசை திருப்பி குளிப்பாட்டி மேல கொண்டு வரான். ஒரு சேர்ல கை காலை கட்டி போட்டு பாப்கார்னை கொடுத்து படம் காட்டுறான். அதுல மான்ஸ்டரா பிறந்த உடனே காய்ச்சி மூச்சுன்னு கத்த தோணும். ஆனா இந்த ஜமீன் கோட்டைக்கு கீழே ஒரு ஊர் இருக்கு. நம்மளோட அலப்பறையை தாங்க முடியாம அவங்க கொந்தளிச்சிட்டாங்கன்னா கூட்டம் கூடி வந்து நம்ம கோட்டையவே கொளுத்தி விட்டுருவானுங்க. அதனால எப்பவும் நம்ம அமைதியா இருந்தா அழிவே கிடையாதுன்னு சொல்றாங்க. அதை கேட்டு புது மான்ஸ்டர் அடக்கி வாசிக்குது. உடனே அது விலங்க அவுத்து விட்டு ரூமுக்கு அழைச்சிட்டு போறான் ஸ்டிட்ச்ஹெட். அப்போ நீ ரொம்ப நல்லவனா இருக்க, நீ தான் இனிமே என்னோட உயிர் நண்பன். இதுக்கு முன்னாடி எனக்கு யாரும் உயிர் நண்பனா இருந்ததில்ல, ஏன்னா நான் பிறந்த 25 நிமிஷம் தான் ஆகுது. ஆமா, என் பேர் என்னன்னு ஸ்டிட்ச்ஹெட் கிட்ட கேக்குது புது மான்ஸ்டர். உனக்கு 3 கை இருக்கிறதுனால முனிஸ்னு பேர் வச்சிடலாம்னு சொல்றான். அங்கிருந்து மற்ற மான்ஸ்டர்கள் தங்கிட்டு இருக்க இடத்துக்கு முனிஸ் அழைச்சிட்டு வரான் ஸ்டிட்ச்ஹெட். அதுங்களை பார்த்ததும் முனிஸ் பதறி போகுது. அதே போல அதுங்களும் பயப்படுதுங்க. உடனே ஸ்டிட்ச்ஹெட் எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி அமைதியா தூங்க வைக்கிறான். இந்த கும்பல்ல சொரா தலைய மான்ஸ்டர்ல இருந்து முடி உருண்ட மான்ஸ்டர் வரைக்கும் எல்லாமே இருக்கு. அதுங்கெல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் ஸ்டிட்ச்ஹெட் கிட்ட உனக்கு மட்டும் எப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குன்னு கேக்குது முனிஸ். நான் தான் அந்த பைத்தியக்கார ப்ரொஃபசர் உருவாக்கின மான்ஸ்டர். எனக்கு அடுத்து உருவாக்குனதுங்களையும் என்ன போலவே அவர் கண்டுக்காம விட்டாரு. அவரோட கவனம் எல்லாம் புதுசா உருவாக்குறதுலயே இருக்கே தவிர்த்து நம்ம மேல கொஞ்சம் கூட அக்கறை செலுத்த மாட்டாரு. அதனாலதான் நான் எல்லாரையும் பாத்துக்கிறேன்னு சொல்லுது ஸ்டிட்ச்ஹெட். சரின்னு முனிசும் தூங்கினதுக்கு அப்புறம் ஸ்டிட்ச்ஹெட் மட்டும் தனியா போய் உடஞ்சு போன செவறுகளை சரி பண்ற வேலையை பார்க்கறான். அப்போ ப்ரொஃபசர் புது மான்ஸ்டரை மும்முரமா தயார் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவன் குட் நைட் சொன்னாலும் அதை சட்டை பண்ண மாட்டாரு. சரின்னு ஸ்டிட்ச்ஹெட் போய் அமைதியா படுத்து தூங்கிடுறான்.
அடுத்த நாள் காலையில மாபெரும் காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டு அலறி அடிச்சு எந்திரிக்கிறான். மத்த மான்ஸ்டர்களும் ஊருக்காரங்க நம்மள ஒழிச்சு கட்ட வந்துட்டாங்க போலேன்னு கதறி கத்துதுங்க. அப்போ முனிசு என்ன ஆனாலும் சத்தம் மட்டும் போடாதீங்கன்னு சொன்னதும் மொத்த மான்ஸ்டர்களும் சத்தம் போடாம அங்கேயும் இங்கேயும் அலறி அடிச்சு ஓடிக்கிட்டு இருக்குங்க. அப்போ ஸ்டிச்சர்டு மட்டும் பீதிலேயே வெளியே போய் பெரிய கதவு கண்ணாடி ஓட்ட வழியா யார் வந்திருக்காங்கன்னு பாக்குறான். வெளியே சர்க்கஸ்ல வேலை செய்யறவங்க உதவியோட ஹைட்டா நின்ன ஃபுல்பர்ட்டு, எப்பா உள்ள மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்காமே, அதுல இருந்து 1-2 தான் எங்க சர்க்கஸுக்கு அனுப்புங்களேன், நிச்சயமா பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. அதை கேட்டு பார்வையாளர்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு கதவை சாத்திடுறான் ஸ்டிச்சர்டு. ஆனா ஃபுல்பர்ட்டு மனம் தளராம ஸ்டிச்சர்டு கிட்ட கயத்துல நடமாடி பேசுறது என்ன, கொம்பு மேல ஏறி நின்று பேசுறது என்ன, ஆகாய மார்க்கமா பறந்து போறது என்னன்னு பல தடவை முயற்சி பண்றாரு. கடைசியா மொத்த கும்பலையும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏணி போட்டு நிக்க வச்சு மொட்டை மாடியில இருக்க ஸ்டிச்சர்ட கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அவன் கோணி பைய மூஞ்சில மாட்டிக்கிட்டு முதல்ல நீங்க இங்க இருந்து வெளியே போங்கன்னு கத்துறான். தம்பி நீ எதுவா இருந்தாலும் மூஞ்ச காமிச்சிட்டு பேசுப்பான்னு சொல்றாரு. அதனால ஸ்டிச்சர்டு கோணி பைய தூக்கிட்டு கிட்ட வந்ததும் அவன் முகத்தை பார்த்து அழகுல மெய் மறந்து போறாரு. நிச்சயமா மக்களுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்பான்னு சொல்லும் போதே அவர் கையை தட்டி விட்டுடுறான் ஸ்டிச்சர்டு. அதனால பாவம் மொத்த கும்பலோட சேர்ந்து கீழே விழுந்துடுறாரு. ஆனாலும் எனக்கு எதுவும் அடிபடலைன்னு சொல்றாரு. அதை கேட்டு பூரிச்சு போன ஸ்டிச்சர்டு உள்ள வந்து பதறி போன மான்ஸ்டர்களை கட்டுப்படுத்தி அமைதியா இருக்க சொல்லிட்டு நேரா போய் டெலிஸ்கோப் வழியா வெளியே என்ன நடக்குதுன்னு பாக்குறான். அங்க மொத்த கும்பலையும் கூட்டிட்டு ஃபுல்பர்ட் போறதையும் மொட்டை மாடியில நிக்கிற ஆரபெல்லா பைனாகுலர் மூலமா இவனை பார்த்து ஹாய் சொல்றதையும் பார்த்து மெய்சில் இழுத்து போறான். அதிர்ச்சியில மேல இருந்து கீழே விழுந்ததும் அவனை தூக்கி விட்ட முனிசு, என்னப்பா இந்த கோட்டையை மனிதர்கள் கிட்ட இருந்து காப்பாத்திட்ட போல, இந்த விஷயம் மட்டும் ப்ரொஃபஸருக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயமா உன்னை பாராட்டுவாருன்னு சொல்லி கயிறு கட்டி கீழே இறக்கி விடுது. அவரு ஸ்டிச்சர்ட கொஞ்சம் கூட சட்டை பண்ணாம புது மான்ஸ்டரை உருவாக்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கேயும் இங்கேயும் கயத்துல ஆடிக்கிட்டு இருந்த ஸ்டிச்சர்டு பிடிமானத்துக்காக மூளையை வச்சிருந்த கண்ணாடி பாட்டில பிடிச்சிடுறான். ஆனாலும் திரும்பி லிவரை இழுக்க கஷ்டப்படுற ப்ரொஃபஸர் பக்கமே வரான். இதனால லிவரை இழுத்து மின்சக்தியால புது மான்ஸ்டரை உருவாக்கிடுறாரு ப்ரொஃபஸர். அது புழுவை போல இருக்கு, 2 பக்கமும் தலை இருக்கு. அதை கண்டுக்காம ப்ரொஃபஸர் கண்ணாடி பாட்டிலுக்கு பின்னாடி இருக்க ஸ்டிச்சர்ட உன்னிப்பா பாக்குறாரு. உடனே அவர்கிட்ட சந்தோஷமா நம்ம வீட்டுக்கு வந்த மக்களை நான் விரட்டி அடிச்சிட்டேன்னு சொல்றான் ஸ்டிச்சர்டு. அதை காது கொடுத்து கேட்காம கண்ணாடி பாட்டிலுக்குள்ள இருக்க மூளையை எடுத்துக்கிட்டு இதை வச்சு நான் ஒரு மான்ஸ்டரை உருவாக்க போறேன்னு கிளம்புறாரு. அதனால மனசொடிஞ்சு போன ஸ்டிச்சர்டு அவரை திரும்பி கூட பார்க்காம அங்க இருந்து கிளம்புறான். அப்போ முனிசு அந்த புழு மான்ஸ்டர் அடக்க சொல்லி ஸ்டிச்சர்டு கிட்ட கேக்குது. இனிமே அந்த வேலையை நீயே பார்த்துக்கோன்னு விருப்பம் இல்லாம எல்லாத்தையும் சொல்லி தரான் ஸ்டிச்சர்டு. ஆனா பாவம் முனிசு அந்த புழு மான்ஸ்டர் கூடவே சேர்ந்து பயணிக்குது. அது குளிச்சு முடிச்சதும் படத்தை போட்டு காட்டு, கடைசியா அது முடிஞ்சதும் ரீலை மறுபடியும் சுத்தி வச்சிடு, அதே போல மற்ற எல்லா மான்ஸ்டரையும் நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வரான் ஸ்டிச்சர்டு. அப்போ ஹாட் ஏர் பலூன் மூலமா வந்த ஃபுல்பர்ட் 100கணக்கான ஸ்டிச்சர்டு படம் போட்ட போஸ்டர்களை வாரி இறைக்கிறான். அதை பார்த்து நானும் உங்க கூட வந்துடுறேன்னு கத்துறான் ஸ்டிச்சர்டு. சரின்னு ஏணி வழியா கீழே வந்த ஃபுல்பர்ட் அவன் கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு. அப்போ முனுசும் மொத்த மான்ஸ்டர்களும் சேர்ந்து கயத்தை போட்டு ஸ்டிச்சர்ட பிடிச்சிருதுங்க. எங்களை விட்டு போவாதன்னு முழு பலத்தை போட்டு இழுக்குதுங்க. அதனால ஆளுக்கு ஒரு திசையா எல்லாரும் பறந்து போறாங்க. ஆனாலும் ஃபுல்பர்ட்டோட கேங்கு சர்க்கஸ் வித்தக்காரங்கன்றதுனால பக்காவா ஏர்லயே எகிரி ஒருத்தர் பிடிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் விழுந்த ஸ்டிச்சர்ட முனுசு கேங்கு பிடிச்சிடுறாங்க. அப்போ ஃபுல்பர்ட் ஸ்டிச்சர்டோட கயத்தை வாயால கடிச்சு இழுத்துடுறாரு. ஆனாலும் முனுசு கேங்கு அவனை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது கையில போட்டிருந்த தையல் பிரிய ஆரம்பிச்சதும் என்னை விட்டுருங்கன்னு கத்துறான் ஸ்டிச்சர்டு. அப்போ வேற வழி இல்லாம முனுசும் ஸ்டிச்சர்ட விட்டுருது. இந்த சம்பவத்தால மற்ற மான்ஸ்டர்கள்லாம் பீதியில கத்திக்கிட்டு இருக்குங்க. அதுங்களை அமைதிப்படுத்த முனுசு கதை சொல்ல ஆரம்பிக்குது. எல்லா மான்ஸ்டர்களும் எந்தவித பிரச்சனையும் பண்ணாம இருக்கும்போது ஸ்டிச்சர்டு மட்டும் ஊருக்குள்ள போயிட்டான். அவனை பார்த்து கடுப்பான ஊர் மக்கள் நிச்சயமா கோட்டையை ஒழிச்சு கட்ட வந்துருவாங்க. அதனால இனிமே நாம நிம்மதியாவே இருக்க முடியாதுன்னு கன்றாவியான கதையை சொல்லிக்கிட்டு இருக்கு. அதை ஒரே கட்டில உட்காந்து மொத்த மான்ஸ்டர்களும் கேட்கும்போது கட்டிலும் உடஞ்சு போகுது. அதே சமயம் ஃபுல்பர்ட் யாருக்கும் தெரியாம ஸ்டிச்சர்ட சர்க்கஸுக்கு அழைச்சிட்டு வர்றத ஆரபெல்லா பாத்துடுறா. அவங்க அத்தை கிட்ட இதை பத்தி சொன்னா கோட்டையில இருந்து கொடூரனுங்களை தான் கொண்டு வருவானுங்க, அதனால நீ எதுவும் எட்டி பார்க்காதன்னு கத்துறாங்க. அப்போ ஸ்டிச்சர்ட கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு பூட்டிட்டு உன்னை பார்க்க ஊரே திரண்டு வரும், அது வரைக்கும் கொஞ்ச நேரம் காத்திருன்னு சொல்லிட்டு போறாரு ஃபுல்பர்ட். வெளியே போய் சும்மா சுத்திக்கிட்டு இருந்த ஊர் மக்கள் கிட்ட யாராவது என் சர்க்கஸை பார்க்க வாங்கல, உங்களை பயத்தோட உச்சிக்கே அழைச்சிட்டு போற மாதிரி ஒருத்தனை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன், கட்டணம் வெறும் 50 ரூபா தானே ஆரம்பிச்சு கடைசியில 50 பைசாக்கு இறங்கிட்டாரு. அப்ப கூட ஒருத்தனும் வரல. வேற வழி இல்லாம ஒரு மீசக்காரன் காலு கையில விழுந்து, எப்பா நீ 50 பைசா மட்டும் கொடு, நான் ஜம்மீன் கோட்டையில இருந்து ஒருத்தனை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் தான் அங்க மான்ஸ்டர்கள் தான் இருக்கும். அப்படி என்னத்தை அழைச்சிட்டு வந்திருக்கீங்கன்னு பார்க்க 50 பைசா கொடுத்து ஆர்வமா பார்க்க வராரு. அந்த பக்கம் ஸ்டிச்சர்ட காப்பாத்துறதுக்காக முடிவு பண்ணுது முனுசு. உனக்கு ஊருக்குள்ள போக பயமா இல்லையான்னு மற்ற மான்ஸ்டர்கள்லாம் கேட்க எனக்கும் பயமா தான் இருக்கு,
ஆனா ஸ்டிச்செட் என்னோட உயிருக்கு உயிரான உயிர் நண்பன் இல்லையா, அவனை காப்பாத்த நான் தான் போனோம்னு சொல்லுது. இந்த பக்கம் ஃபுல்பர்ட் தவிர்த்து சர்க்கஸ்ல வேலை செய்யற எல்லாரும் பேஸ்பால் மண்டையனை காட்டி வர லாபத்தை நாம எப்படி பிரிச்சுக்கலாம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கண்ணாடியில தன்னோட உருவத்தை பார்த்த ஸ்டிச்செட் என்னை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்களேன்னு வருத்தப்படுறான். ஆனா 50 பைசாக்கு மீசக்காரனை கூட்டிட்டு வந்த ஃபுல்பர்ட் உள்ள போய் ஸ்டிச்செட் சொல்றதை கேட்டு, நீ பயமுறுத்துறதுக்காகவே பிறந்தவன்டா, உன்னை பார்த்து எல்லாருமே பயப்படணும், அது எவ்வளவு பெரிய போதை தெரியுமா, தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கிறத நிறுத்திட்டு நான் சொல்றதை கேளு, நீ பெரிய ஆள் ஆயிடுவேன்னு ஆசையை தூண்டி விடுறாப்புல. அப்போ மற்றவங்கெல்லாம் நீ கோபமா முறை சத்தம் போட்டு கத்துன்னு கண்ட மேனிக்கு வளர்கிட்டு இருக்காங்க. ஆனா ஃபுல்பர்ட் மட்டும் நீ இயல்பா நடந்தாலே போதும், மக்கள் உன்னை பார்த்து பயப்படுவாங்கன்னு சொல்லி மீசக்காரனை கூட்டிட்டு வராரு. அந்த மனுஷன் ஸ்டிச்சர்ட்டை லைட்டா திரும்பி பார்த்த உடனே ஒண்ணுக்கு போயிட்டு அங்கிருந்து தெரிச்சு ஓடுறான். அதை பார்த்து இந்த பயம் தான் நமக்கு பணத்தை கொடுக்க போகுது, அதனால மாப்பை எடுத்து முதல்ல தரைய தொடங்கன்னு சொல்றாரு ஃபுல்பர்ட். அந்த பக்கம் மொத்த மான்ஸ்டர்களும் ஒன்னா சேர்ந்து முனிசுக்கு கண்ட கருமத்தையும் மாட்டி விட்டு மார்வேஷம் போட்டு ரெடி பண்ணுதுங்க. அதுக்கு மேல செடி கொடியெல்லாம் வச்சு முகமே தெரியாத அளவுக்கு மறைச்சிருதுங்க. சரி, நான் ஸ்டிச்சர்ட்டை கூட்டிட்டு தான் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புது முனிசு. உடனே மற்ற மான்ஸ்டர்கள்லாம் அதை வழி அனுப்பி வச்சுட்டு கதவை சாத்திடுதுங்க. இருந்தாலும் அந்த பயபொலிக்கு ரொம்பவே தைரியம் தான், அவன் நிச்சயமா திரும்பி வரமாட்டான், மக்கள் நம்மள ஒழிச்சு கட்ட வர வரைக்கும் நாம அமைதியா இருப்போம்னு சொல்லிட்டு போதுங்க. வெளியே வந்த முனிசு 10 அடி தாண்டறதுக்குள்ள பல தடவை பதுங்குது. ஆனா கால் தடிக்கு மலை அடி வார வரைக்கும் அங்கேயும் இங்கேயும் முட்டி மோதி உருண்டு வருது. அதனால மார்வேஷம் எல்லாமே களைஞ்சு போகுது. அப்போ தொலை தூரத்துல மான்ஸ்டரை பார்க்க எல்லாரும் வாங்கன்னு ஃபுல்பர்ட் கத்துற சத்தம் கேட்டு நிச்சயமா ஸ்டிச்சர்ட் அங்கதான் இருப்பான்னு தெரிஞ்சுக்குது. அப்பதான் ஆர்வமே இல்லாத ஊருக்குள்ள இருக்கவங்க எல்லாரும் ஆர்வத்தோட வந்து ஸ்டிச்சர்ட்டை பார்த்து பதறி அடிச்சு ஓடுறாங்க. அதுலயும் ஒருத்தருக்கு 1 ரூபான்ற மேனிக்கு டிக்கெட்டை வாங்கி தான் காட்டுறாரு ஃபுல்பர்ட். அப்போ பார்த்தவங்களே திரும்பி திரும்பி ஸ்டிச்சர்ட்டை காசு கொடுத்து பார்த்துட்டு பயந்து போறாங்க. உள்ள இருக்க ஸ்டிச்சர்ட் முதல்ல கொஞ்சம் அடக்கி வாசிச்சாலும் போக போக பயம் தெளிஞ்சு எல்லாரையும் பயமுறுத்த ஆரம்பிச்சிடுறான். அதுலயும் ஒரு பெருசு கூண்டுக்கு பக்கத்துல உட்காந்து முடிஞ்சா என்ன பயமுறுத்தி காட்டுன்னு ஸ்டிச்சர்ட்டுக்கே சவால் விடுறாரு. அவன் கிட்ட வந்து உடம்புல இருக்க தையலை காட்டினாலும் அவர் அலற மாட்டுறாரு. ஆனா அவர் கையை நீட்ட சொல்லி இவன் தொட்டதும் மனுஷன் தெரிச்சு ஓடுறாப்புல. இந்த லைன்ல ஆரபெல்லாவும் நின்று ஸ்டிச்சர்ட்டை பார்க்க வரா. ஆனா அவங்க அத்தை அதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லி அவளை விரட்டி அனுப்புறாங்க. ஆனா அவங்க காசு கொடுத்து ஸ்டிச்சர்ட்டை பார்த்து பயந்து போறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம சர்க்கஸுக்கு மாபெரும் வெற்றி, பைசாக்களை சேர்த்தே நாம கோபுரம் கட்டலாம்னு சந்தோஷப்படுறாரு ஃபுல்பர்ட். கூட இருக்கவங்களும் ஸ்டிச்சர்ட்டோட வெற்றி தான் இதுன்னு கொண்டாடுறாங்க. அப்பதான் ஸ்டிச்சர்ட் நம்மளையும் ஒரு ஆளா மதிச்சு ஏத்துக்கிட்டாங்களேன்னு சந்தோஷப்படுது. அதே சமயம் ஆரபெல்லா தூங்கிட்டாலான்னு செக் பண்ணிட்டு போறாங்க அத்தை. அவங்க டொப்புக்குன்னு கதவை சாத்தினதும் பட்டுன்னு எந்திரிச்ச ஆரபெல்லா லாலிபப்பை பயன்படுத்தி ஜன்னலுக்கு போட்டிருந்த பூட்டையே திறந்துடுறா. அங்கிருந்து பைப்பு வழியா கீழே இறங்கும் போது நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கு. ஆனா இவன் நாய் அமைதியா இருக்க சொல்லிட்டு அங்கிருந்து ஸ்டிச்சர்ட்டை பார்க்க போறா. அப்போ மறுபடியும் நாய் குலைக்குது. என்னடான்னு பார்த்தா செவுத்த பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கு முனிசு. அந்த பயப்புள்ள கீழே இறங்கி வந்து நாயை சமாதானப்படுத்தினா வெடுக்குன்னு கடிச்சு விடுது. வலி தாங்க முடியாம வாயை பொத்திக்கிட்டு அங்க இருக்க லெட்டின் பக்கத்துல போய் ஒதுங்குது முனிசு. இது இப்படி இருக்க யாருக்கும் தெரியாம ஸ்டிச்சர்ட் இருக்க ரூமுக்குள்ளே நுழைஞ்சிடுறா ஆரபெல்லா. அவளை பார்த்ததும் ஸ்டிச்சர்ட் பதறி போய் கத்துறான். இருந்தாலும் அவளை பயமுறுத்த என்ன முயற்சி பண்ணாலும் அவ ஜாலியா லாலிபப்பை சூப்பிக்கிட்டு இருக்கா. அதை கவனிச்சு உனக்கு என்ன பார்த்து கொஞ்சம் கூட பயம் வரலையான்னு கேட்கறான் ஸ்டிச்சர்ட். முட்டாளுங்க தான் பயப்படுவாங்க. எனக்கு உன்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். உன்னை யாரு உருவாக்குனா? உன்னை போலவே நிறைய மான்ஸ்டர்கள் இருந்தா அதை பிரிஞ்சதை நினைச்சு நீ வருத்தப்படுவியான்னு கேட்கறா. அதுக்கு பதில் சொல்ல யோசிக்கும் போதே ஃபுல்பர்ட் வந்து ஆரபெல்லாவை விரட்டி அனுப்புறாரு. காசு கொடுக்காம யாரும் மான்ஸ்டரை பார்க்க கூடாதுன்னு கத்துறாரு. ஆனா ஆரபெல்லா அவர்கிட்ட லாலிபப்பை கொடுத்துட்டு போறா. அப்போ நீ பயப்படலையான்னு அவர் கேட்க, ஐயோ பயந்துட்டேன் அப்படின்னு லைட்டா கத்திட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இவ சரியான ராட்சசியா இருப்பா போல. சரி, இதுக்கப்புறம் நீ யாரையும் காசு வாங்காம பார்க்க கூடாது, யாருகிட்டையும் பேசக்கூடாது. இன்னைக்கு நாம என்ன பண்ணலாம்னு ஃபுல்பர்ட் யோசிக்க, நேத்து மாதிரியே நான் எல்லாரையும் பயமுறுத்துறேன்னு சொல்றா ஸ்டிச்சர்ட். அவங்க நேத்து தான் உன்னை பயத்தோட ரசிச்சாங்க, ஆனா இன்னைக்கு அதே போல ரசிப்பாங்கன்னு நாம யோசிக்க கூடாது. தினம் தினம் ஸ்கிரிப்டை மாத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்காக பல வேஷம் போடணும், பயங்கரமா பாட்டு பாடணும்னு ரிஹர்சல் எல்லாம் பண்றாரு. ஸ்டிச்சர்ட்டை இரும்பு சங்கிலியால கட்டி ஒரு கூண்டுல அடைச்சி வச்சு கலவரமா ஷோ நடத்த ரெடியா இருக்காரு. அன்னைக்கு நைட்டு ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஸ்டிச்சர்ட்டை பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கும்போது கலவரமா என்ட்ரி கொடுத்து அட்டகாசமா பாட ஆரம்பிக்கிறான் ஸ்டிச்சர்ட். அதை எல்லாரும் ஆவலா பார்த்து ரசிக்கிறாங்க. அவன் பாடி முடிச்சதும் ஸ்டிச்சர்ட் படம் போட்ட டிஷர்ட், காஃபி மக்கு, அப்புறம் அவன் பயன்படுத்தின கர்ச்சீஃப்னு ஏகப்பட்ட பொருட்கள் விற்பனைக்கு இருக்கு. எல்லாரும் மலிவு விலையில் அதை வாங்கிட்டு போங்கன்னு கத்துறாரு. நிகழ்ச்சி முடிஞ்சதும் அவனை யாரும் பாத்திரக்கூடாதுன்னு துணியை போட்டு அவனுக்குன்னு ரெடி பண்ண தனி கேரவனுக்கு அழைச்சிட்டு வராரு. இங்க உனக்கு எல்லா வசதிகளும் இருக்கு, ஆனா எக்காரணத்தை கொண்டு வெளியே மட்டும் வந்துடாத.
யாருகிட்டயும் பேசிடாத, யாரையும் உன்னை பார்க்க அனுமதிக்காதன்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ சர்க்கஸ்ல இருக்க மத்தவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து எங்க பங்க பிரிச்சு கொடுன்னு ஃபுல்பர்ட் கிட்ட கேக்குறாங்க. நாம ஏற்கனவே சம்பாரிச்ச காசுல தான் டிஷர்ட் ஜக் எல்லாம் வாங்கிருக்கேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு பண்ணி பெருசா வர லாபத்துல நான் உங்களுக்கு பங்கு தரேன். ஆனா நீங்க எல்லாரும் ஸ்டிச்செட்டை பத்திரமா பாத்துக்கோங்க, யாரையும் கிட்ட நெருங்க விடாதீங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ இதை ஒட்டி கேட்ட ஸ்டிச்செட் கதவுல கை வச்சாலும் அது தனியா வந்துருது. தரையில காலை வச்சா மரப்பலகை பேத்துக்கிட்டு இருக்கு. அந்த கேப்ல வெளியே போய் ஆரபெல்லாவை ரகசியமா சந்திக்கிறான் ஸ்டிச்செட். அவகிட்ட இன்னைக்கு ஷோ பாத்தியா, எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பயங்கரமா அழட்டிக்கிறான். சரி, உனக்கு உண்மையான அன்புனா என்னன்னு தெரியுமான்னு கேக்குறா ஆரபெல்லா. அதான் எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருக்கு, இதுக்கு மேல என்ன வேணும்னு கேக்குறான் ஸ்டிச்செட். அப்போ மரத்துக்கு மேல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த முனுசு ஸ்டிச்செட்டை பிடிச்சி வா நம்ம திரும்பி போயிடலாம்னு கூப்பிடுது. ஆனா பக்கத்துல இருந்த ஆரபெல்லாவை பார்த்ததும் மனித இனத்தை சேர்ந்தவங்க நிச்சயமா நம்மள கொண்டுடுவாங்கன்னு பதறி போகுது. இந்த சத்தம் சர்க்கஸ்காரனுங்களுக்கு கேட்க கூடாதுன்னு சொல்லி 2 பேரையும் கூட்டிட்டு போய் கேரவன்ல பதுக்கிடுறான் ஸ்டிச்செட். அப்ப கூட முனுசு ஆரபெல்லாவை பார்த்து கண்டமேனிக்கு கத்திக்கிட்டு இருக்கிறதுனால ஃபுல்பர்ட்டும் மற்ற 2 பேரும் என்ன நடக்குது உள்ளன்னு எட்டி பாக்குறாங்க. அப்போ ஆரபெல்லாவை சாமர்த்தியமா கதவுக்கு பின்னாடியும் முனுச தரைக்கு கீழையும் பதுக்கிடுறான். இதை கவனிக்காம நீ நிம்மதியா தூங்குப்பான்னு ஸ்டிச்செட் கிட்ட சொல்லிட்டு போறாரு ஃபுல்பர்ட். வெளியே இரட்டை சகோதரர்களை பாதுகாவலா நிக்க சொல்றாரு. ஆனா அவங்க வேற பக்கமா திரும்பி இருக்கிறதுனால முனுசு கேரவனையே தூக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுது. அதை பார்த்து ஸ்டிச்செட் வேணாம்னு சொன்னாலும் வண்டியை பள்ளத்தாக்குல விட்டுருது. அங்கிருந்து சறுக்கிட்டு போய் ஆத்துல கேரவனோட விழுந்துடுறாங்க 3 பேரும். அந்த சமயம் இரட்டை சகோதரர்கள் திரும்பி பார்க்கும்போது கேரவனை காணோம்னதும் தங்க முட்டை போடுற வாத்தை தொலைச்சிட்டோமேனு கதறி அழுவுறாங்க. இந்த பக்கம் ஆத்துல விழுந்த 3 பேரும் கரை ஒதுங்கினதும் ஸ்டிச்செட் மயக்கத்துல இருந்த ஆரபெல்லாவை எழுப்ப போறான். அதை கவனிச்சு மரத்துக்கு பின்னாடி பதுங்கி இருந்த முனுசு தயவு செஞ்சு அவளை தொடாத, எப்ப வேணாலும் அவ ஒரு கூட்டத்தை கூட்டி நம்மள ஒழிச்சு கட்ட வந்துருவா, அதனால ஜாக்கிரதையா இருக்கணும், இவங்க கிட்ட இருந்து காப்பாத்ததான் நான் கோட்டையை விட்டே வந்தேன்னு சொல்லுது. கவலைப்படாத, மக்கள் நம்மள நிச்சயமா தாக்க மாட்டாங்க, என்னை காப்பாத்த வந்ததுக்கு நன்றின்னு கட்டி தழுவிட்டு இந்த ஜனங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் சர்க்கஸ்லயே தங்கிக்க போறேன், இனிமே என்னை பின்தொடர்ந்து வராத, கோட்டையில இருக்க மற்ற மான்ஸ்டர்களை நீயே பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு கிளம்புறான் ஸ்டிச்செட். அதை பார்த்து ஆரபெல்லா கிட்ட என்ன சர்க்கஸுக்கு அழைச்சிட்டு போன்னு சொல்றான். அப்போ முனுசி ஸ்டிச்செட் சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு டாடா காமிச்சு சோகமா வழி அனுப்பி வைக்குது. அங்கிருந்து ஊருக்குள்ள வந்ததும் ஸ்டிச்செட்டை பார்த்த உடனே மக்கள் எல்லாரும் பயப்படாம அன்போட கிட்ட நெருங்கி போய் ஆட்டோகிராஃப் கேட்கறாங்க, அன்போட சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. அப்போ கூட்டத்துக்கு நடுவுல இருந்த ஸ்டிச்செட்டை இழுத்துக்கிட்டு அவ அறைக்கு அழைச்சிட்டு வர ஆரபெல்லா. அங்க கோட்டையில இருக்க மற்ற மான்ஸ்டர்களோட உருவத்தையும் அவன் வரைஞ்சி வச்சிருக்கிறத பார்த்து ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் அச்சு பிசிராம வரைஞ்சி வச்சிருக்கியே, உனக்கு எப்படி எங்க எல்லார பத்தியும் தெரியும்னு கேட்கறான். நான் தான் பைனாகுலர் மூலமா உங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருப்பேனே, அதனால தோராயமா உங்க உருவத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் வரைஞ்சேன். சரி, உன்னை காப்பாத்த வந்துச்சே அந்த 3 கை மான்ஸ்டர், அது யார் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான்னு கேட்கறா. அப்படிலாம் கிடையாது, நான் தான் அதோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏமாத்தி வச்சிருக்கேன், எனக்கு தான் மக்கள் இருக்காங்களே, அவங்க என்ன மனசார விரும்புறாங்களேன்னு சொல்லி ஜன்னல் வெளியே எட்டி பார்த்து கையாட்டுறான். உடனே அங்க இருக்க மக்கள் எல்லாரும் ஆரவாரமா கத்துறாங்க. அதே சமயம் சர்க்கஸ்ல இருந்து ஸ்டிச்செட் போனதை நினைச்சு வருத்தப்படுறாரு ஃபுல்பர்ட். அவனை என் புள்ள போல பாத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா எனக்கே ஆப்பு வச்சுட்டான், நிச்சயமா அவன் மட்டும் என் கையில திரும்பி கிடைச்சான் ஒரு வழி பண்ணிடுவேன்னு சொல்லும்போது சூரிய உதயமும் வானவில்லுக்கும் நடுவுல ஸ்டிச்செட் தெரியறான். நான் உங்க கூடவே தங்கிட தான் திரும்பி வந்திருக்கேன்னு சொல்றான். அதை கேட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு ஃபுல்பர்ட். நீ மட்டும் என் கூட நில்லு தம்பி, உன்னை உலகத்துக்கே தெரியப்படுத்திடுறேன், இந்த ஊர்லயே இன்னைக்கு தான் நாம பிரம்மாண்டமான ஷோவை நடத்த போறோம்னு சொல்றாரு. அதுக்கேத்தா போல பெரிய கூடாரமும் பயங்கரமான செட்டப்பையும் ரெடி பண்ணிடுறாரு. இதை பார்க்க பக்கத்தூர் மக்கள் கூட ஆரவாரமா வந்திருக்காங்க. ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆனதும் நாங்க எப்படி அந்த ஜமீன் கோட்டையில இருந்து ஸ்டிச்செட்டை தூக்கிட்டு வந்தோன்ற கதையை தான் உங்களுக்கு சொல்ல போறோம்னு செட்டை காட்டுறாரு. அதுல குழந்தைங்களை கடிச்சு திங்கிற ஸ்டிச்செட்டை பார்த்து நாங்க கொஞ்சம் கூட பயப்படல, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹாட் ஏர் பலூன்ல பறந்து போனோம், அங்க கயத்தை போட்டு ஸ்டிச்செட்டை பிடிச்சிட்டோம், ஆனா அவன் தன்னோட பலத்தை பயன்படுத்தி எங்களை தடுத்து நிறுத்தினான்னு சொல்லும்போது ரெட்டை சகோதரர்கள்ல ஒருத்தன் ஸ்டிச்செட்டோட கையை கம்பியில கட்டி போட்டுடுறான். அப்போ ஹாட் ஏர் பலூன்ல மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா குதிக்கிறாங்க. அவங்களோட இழுவை வலுவா இருக்கிறதுனால ஸ்டிச்செட்டோட கையில இருந்து ஒரு தையலா பிரிக்குது. கடைசியா நான் எகிரி குதிச்சு அவன் கையை பிரிச்சதும் எப்படி தையல் போட்டோன்றத நேரடியா காட்ட போறேன்னு சொல்றாரு ஃபுல்பர்ட். அங்கிருந்து அவர் எகிரி குதிக்கும் போது செட்டை உடைச்சுக்கிட்டு வருது முனுசு. அதை பார்த்ததும் எல்லாரும் அலறி அடிச்சு ஓடுறாங்க. ஆனா ஆரபெல்லா மட்டும் ஸ்டிச்செட்டையும் முனுசையும் காப்பாத்த வரா. அப்போ செட்டை சின்ன பின்னமா உடைச்சு அங்கிருந்து ஸ்டிச்செட்டை இழுத்துட்டு போகுது முனுசு. அதோட கை விலங்காவுக்க ரெட்டை சகோதரர்கள்ல ஒருத்தங்கிட்ட இருக்க சாவி ஆட்டையை போட்டுடுறா ஆரபெல்லா. அதை ஸ்டிச்செட்டு கிட்ட தூக்கி போட்டதும் அழகா விலங்க அவுத்துடுறான். அங்கிருந்து முனுசு ஸ்டிச்செட்டை தூக்கிட்டு ஓடுது. அப்போ பிரம்மாண்டமா போட்ட கூடாரமும் தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது.
அங்க இங்க ஓடின மனிதர்களை பார்த்து முனுசும் தெரிச்சு ஓடுது. இதுங்களை வழி அனுப்பி வச்ச ஆரபெல்லாவை புடிச்சு இழுத்து, உனக்கு ஏற்கனவே இந்த மான்ஸ்டர்களை பத்தி தெரியுமான்னு கேக்குறாரு ஃபுல்பர்ட். ஸ்டிச்செட்டும் மத்த மான்ஸ்டர்களும் அந்த கோட்டையில சந்தோஷமா வாழ போதுங்க, உன்னால அதுங்களை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றா. அதை கேட்டதும் ஃபுல்பர்ட் வில்லத்தனமா யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க மொத்த மான்ஸ்டர்களையும் இழுத்துட்டு வர முடிவு பண்றாரு. அதே சமயம் ஸ்டிச்செட்டை தூக்கிட்டு ஓடின முனுசு கோட்டைக்கு இந்த பக்கமா ஓடிட்டு இருக்கு. அதுகிட்ட நாம திரும்பி கோட்டைக்கே போலாம், மத்த மான்ஸ்டர்கள் கூட சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றான் ஸ்டிச்செட். சரின்னு அங்கிருந்து திரும்பி ஓட ஆரம்பிக்குது முனுசு. இது இப்படி இருக்க பயந்து ஓடின மக்களை ஒண்ணு திரட்டி, நாம இது நாள் வரைக்கும் ஜம்மீன் கோட்டை மான்ஸ்டர்களை பார்த்து பயந்தது போதும், இன்னைக்கு அதுங்க நம்ம ஊர்ல சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்த சின்ன பொண்ணை கடத்திட்டு போயிட்டாங்க. அவ பேரு கூட எனக்கு தெரியல, ஆனா போட்டோ கிடைச்சிருச்சுன்னு ஆரபெல்லா படத்தை காட்டி பூவலையெல்லாம் வச்சு எல்லாரையும் வெறியேத்தி விட்டுறாரு. இவளை நாம கோட்டையில இருந்து காப்பாத்தணும்னா நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கோட்டையை சதைச்சு தள்ளணும்னு சொல்றாரு. அதை கேட்டதும் பயங்கரமா பயந்துகிட்டு இருந்த மக்கள் ஆயுதங்களை எடுத்துக்கிட்டாங்க. ஆரபெல்லாவோட அத்தை நுஞ்சாக்க சுத்திக்கிட்டு ரெடியா நிக்கிறாங்க. இனி என்ன தயக்கம், வாங்க நாம போவோம்னு எல்லாரையும் முன்னாடி அனுப்பிட்டு வில்லத்தனமா சிரிக்கிறாரு. அப்போ கோணிப்பைக்குள்ள அடைச்சு வச்சிருந்த ஆரபெல்லா வெளியே வந்து ஃபுல்பர்ட்டை பார்த்து, நீ எவ்வளவு கேவலமானவன் தெரியுமான்னு கத்திக்கிட்டு இருக்கா. அவளை மறுபடியும் கோணிப்பைக்குள்ள அடைச்சுப்புட்டு நாம கோட்டைக்குள்ள இருக்க மொத்த மான்ஸ்டர்களையும் கைப்பற்றி ஆகணும், அதுங்களை வச்சு ஷோ நடத்தி கோடீஸ்வரன் ஆயிடலாம்னு சொல்றாரு. இந்த பக்கம் ஸ்டிச்செட்டையும் முனுசையும் பார்த்ததும் மற்ற மான்ஸ்டர்கள்லாம் சேர்ந்து கதவை திறக்குதுங்க. அப்போ எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஸ்டிச்செட் கிட்ட, நீ ஏன்பா எங்களை விட்டு போனேன்னு கேக்குதுங்க. அன்புக்காக ஏங்கிதான் நான் இங்க இருந்து வெளியே போனேன்னு சொல்றான் ஸ்டிச்செட். ஆனா உன் மேல நாங்க எல்லாருமே அளவு கடந்த அன்பு வச்சிருக்கோமே, எங்களை விட்டு எப்படி போக தோணுச்சுன்னு கேக்குதுங்க. உடனே கண்ணீர் வரலனாலும் விம்மி அழுத ஸ்டிச்செட் எல்லாரையும் கட்டி தழுவுறான். அந்த சமயம் ஊர் மக்கள் எல்லாரும் ஆயுதங்களை எடுத்துட்டு வர்றதை பார்த்து உடனே கதவை சாத்திடுதுங்க. இப்ப நாம என்ன பண்றதுன்னு எல்லாம் பதறி அடிச்சு ஓடுதுங்க. அதுங்களை அமைதியா நிக்க சொல்லிட்டு இங்க இருந்து நான் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் ஊர் மக்கள் எல்லாரும் நம்மள பார்த்து பயப்படுறாங்கன்னே தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நீங்க பயத்தை விட்டுட்டு உங்களோட அரக்க குணத்தை வெளிக்கொண்டு வாங்க, நாம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அவங்கள பயமுறுத்துவோம்னு சொல்றான் ஸ்டிச்செட். ஆனா மனிதர்கள் சாமர்த்தியமா செயல்பட்டு கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள நுழைஞ்சிடுறாங்க. அதுலயும் ஆரபெல்லாவோட அத்தை ரெடியா நுஞ்சாக்க சுத்திட்டு நிக்கிறாங்க. அவங்கள பார்த்ததும் எல்லா மான்ஸ்டர்களும் தெரிச்சு ஓடுதுங்க. உடனே ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கோட்டைக்குள்ளேயே பூந்து அவங்கள துரத்திட்டு போறாங்க. அப்போ ஸ்டிச்செட் சாமர்த்தியமா செயல்பட்டு எல்லா மக்களையும் புதுசா உருவாக்கின மான்ஸ்டர்களுக்கு படம் போட்டு காட்டுற இடத்துக்கு அழைச்சிட்டு வந்துடுறான். அங்க மொத்த மான்ஸ்டர்களையும் மனிதர்கள் சுத்து போட்டு நிக்க, ஸ்டிச்செட் படத்தை பிளே பண்ணலாம்னு பார்த்தா ரீல் ரிவர்ஸ்ல இருக்கு. அதை ரீவைண்ட் பண்ணும்போது படம் எல்லாம் ரிவர்ஸ்ல வருது. அதை பார்த்த மான்ஸ்டர்கள் கடைசியா வர சீன்ல நீங்க அரக்கத்தனமா செயல்படுங்கன்ற காட்சியை கவனிச்சு மனிதர்களை விரட்டிக்கிட்டு போதுங்க. இந்த வாட்டி மான்ஸ்டர்களை பார்த்து மனிதர்கள் எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க. அதே சமயம் நடமாடும் சர்க்கஸ்ல வந்த ஃபுல்பர்ட் அவரோட ஆளுங்க கிட்ட, நமக்கு இந்த மான்ஸ்டர்கள்லாம் தேவை கிடையாது, அதை உருவாக்குற மிஷின் தான் தேவைன்னு சொல்லிட்டு மேல ஓடுறாரு. அப்போ ஆரபெல்லா கோணிப்பைக்குள்ள இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறா. அவளை பார்த்ததும், நீ என்னம்மா இங்க பண்ற, உன்னை மான்ஸ்டர்கள் கடத்திட்டு போலியான்னு கேக்குறாங்க அத்தை. என்ன கடத்தினதே இந்த சர்க்கஸ்காரனுங்க தான் முழு கதையையும் சொல்லிடுறா ஆரபெல்லா. அதை கேட்டு எல்லாரும் அதிர்ச்சியில நிக்கும் போது, முதல்ல நீங்க மான்ஸ்டர்கள் கிட்ட மன்னிப்பு கேளுங்க, இவனுங்க செஞ்ச தப்பால மான்ஸ்டர்களை விரோதியா நினைச்சிட்டீங்க, அதனால மான்ஸ்டர்கள் கூட கை கொடுத்து நண்பர்களா சேருங்கன்னு சொல்றா. உடனே ஒருத்தர் முடி மான்ஸ்டருக்கு கை கொடுத்து பிரச்சனையை முடிச்சு வைக்கிறாரு. அதே சமயம் ப்ரொஃபசர் புதுசா ஒரு மான்ஸ்டரை உருவாக்கிட்டு இருக்காரு. அங்க வந்த ஃபுல்பர்ட் ப்ரொஃபசரையே கடத்திட்டு போலாம்னு முயற்சி பண்றாரு. அதை தடுக்க ஸ்டிச்செட்டும் முனிசும் களத்துல இறங்குதுங்க. முனிசே ஸ்டிச்செட்டை கயத்தை கட்டி கீழே இறக்கி விடுது. அவனால ஃபுல்பர்ட்டை பிடிக்க முடியலனாலும் கதவை தாப்பால் போட்டுடுறான். அப்போ ஃபுல்பர்ட் ஜன்னல் கண்ணாடி வழியா தப்பிச்சு போலாம்னு ப்ரொஃபசரை தூக்கிட்டு ஓடுறான். அவனை தடுத்து நிறுத்த புதுசா ஒரு மான்ஸ்டரை உருவாக்கியே ஆகணும்னு லிவரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான் ஸ்டிச்செட். அவன் முழு பலத்தை போட்டாலும் லிவரை இழுக்க முடியல. அதனால முனிசு கிட்ட வேகமா இழுக்க சொல்றான். அவன் கை பிஞ்சு போறத பார்த்து கவலைப்பட்டாலும் வேற வழி இல்லாம முழு பலத்தை போட்டு இழுத்துருது முனிசு. அதனால ஸ்டிச்செட்டோட கை அருந்து விழுந்துருது. ஆனாலும் லிவரை பிடிச்சி இழுத்துடுறான். உடனே புது மான்ஸ்டர் உருவாகிடுது. அப்போ கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு ஃபுல்பர்ட் தப்பிச்சு போகும்போது புதுசா உருவான மாபெரும் முதல மான்ஸ்டர் ஃபுல்பர்ட்டை கவ வருது. உடனே ப்ரொஃபசர் அங்கேயே விட்டு ஹாட் ஏர் பலூன் மூலமா அங்கிருந்து தப்பிச்சு போறாரு ஃபுல்பர்ட். ஆனா அதை வேகமா இயக்குனதுனால தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. அப்போ முதல மான்ஸ்டர் விடாப்பிடியா கண்ணாடியை பேத்துக்கிட்டு அவரை விரட்டிக்கிட்டு போகுது. இங்க ஸ்டிச்செட் மயங்கி கிடந்ததை பார்த்த ப்ரொஃபசர், நீ தானே நான் உருவாக்கின முதல் மான்ஸ்டர், உனக்கு நான் ஸ்டிச்செட்னு தானே பேர் வச்சேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பின்னாடியே மற்ற மான்ஸ்டர்களும் வர்றதை பார்த்து அது அதுங்களுக்கு வச்ச பேரை ஞாபகப்படுத்தி சொல்றாரு. அப்புறம்டா ஸ்டிச்செட்டை சகஜ நிலைமைக்கு கொண்டு வர பிஞ்சி போன கையை தச்சு விடுறாரு. அப்பதான் ஸ்டிச்செட் ப்ரொஃபசரோட கவனத்தை ஈர்த்துட்டோமேனு சந்தோஷப்படுறான். அது மட்டும் இல்லாம முனிச உயிர் நண்பனா ஏத்துக்கிறான். இவங்களை பார்த்து பயந்துகிட்டு இருந்த ஊர் மக்களும் முழுசா அவங்களை ஏத்துக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாம ப்ரொஃபசர் ஆரபெல்லாவோட அத்தையை உசார் பண்ணிடுறாரு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் கோட்டைக்குள்ள இருக்க மான்ஸ்டர்கள் ஊருக்குள்ள ஜாலியா உலா வருதுங்க. அப்போ கடைசியா உருவான முதல்ல மான்ஸ்டர் ஃபுல்பர்ட்டை முழுகி வாந்தி எடுக்கிறதோட படம் முடியுது. வாழ்க்கையில நாம அடுத்தவங்க கிட்ட அன்பை தேடி அலையறதை விட்டு நம்மள சுத்தி இருக்க நல்ல உள்ளங்கள் கிட்ட இணக்கமா பழகினாலே போதும், அன்பு தானா கிடைக்கும்ன்ற கருத்தூசிய சிறப்பா இந்த படம் போட்டிருக்கு. இதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப்பை தெரிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.